ஆல் ரைட், தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் சார். அதாவது இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எஸ், இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் நல்லூரில் இருக்கிற மந்திரிமனை என்ற இடம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய கடைசி மன்னனான 2ஆம் சங்கிலிய மன்னனுடைய கோட்டை, அவர் வாழ்ந்த அரண்மனை. வரலாற்றை படிக்காமல் வரலாறு படைக்க முடியாது என்ற மெதுகு பிரபாகரன் அவற்றை கூற்றுக்கு இணங்க இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற வரலாறு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய கடைசி மன்னனான 2ஆம் சங்கிலிய மன்னனுடைய வரலாறு. 2ஆம் சங்கிலிய மன்னன் அவர்களோட வரலாறை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால், சங்கிலிய மன்னன் வரலாறுல இருந்து தான் நாங்கள் வரணும். சங்கிலிய மன்னன் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தை அதாவது பொதுக்கேட்ட அந்த காலப்பகுதி 1500 காலகட்டங்களில் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய மன்னனாக சங்கிலிய மன்னன் தான் வந்து இருக்கிறார். யாழ்ப்பாணம் வந்து மிகவும், அதாவது சங்கிலிய மன்னன் காலப்பகுதியில் மிகவும் வந்து ஒரு பலமான அரசாகத்தான் காணப்படுது. படைபலம் மிக்க ஒரு அரசாகத்தான் காணப்படுது. ஸோ இவர் எப்படி கொல்லப்பட்டார், இவர் எப்படி இறந்தார் என்ற ஒரு வரலாறு நம்ம சுருக்கமாக பார்ப்போம். சரியா? எங்க யுத்தம் இவருக்கும் போர்த்துகீயருக்கும் இடையில தான் வந்து யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால், இலங்கையை வந்து அப்போ அந்த கால பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்த்துகீயர் கைப்பற்றி கொண்டு வந்திருந்தார். அந்த வேளையில் வந்து யாழ்ப்பாணத்தையும் பிடிக்க வரைக்குள்ள, யாழ்ப்பாணத்தையும் மதத்தை பரப்ப வழி கிடைக்குள்ள வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்திய மன்னனான சங்கிலிய மன்னன் வந்து அவரை எதிர்த்து அவற்ற கோட்பாடுகளை எதிர்க்கிறார். அவற்ற கோட்பாடுகளை எதிர்க்கிறது வந்து அவர் மதம் பரப்பி கொண்டிருக்க மக்களை அவற்றை கத்தோலிக்க மதத்துக்கு மாற விடாமல் பாதுகாப்பு கொடுப்பதா இருக்கட்டும், ஒத்துக்கேட்ட கப்பல்கள் வந்து மன்னாட்டில் வரைக்குள்ள அதை வந்து பிடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி செயல்பாடுகளில் வந்து எங்களுடைய சங்கிலிய மன்னன் ஈடுபட்டு கொண்டிருக்கார். அப்போ போர்த்துகீயர் வந்து எப்படியாச்சும் இவனை பிடிச்சிடணும், யாழ்ப்பாணத்தையும் எப்படியாச்சும் நாங்கள் கைப்பற்றிடணும்னு சொல்லி போர் தொடங்குது. அதாவது கொழும்புத்துறையில் வந்து படைகளாக வந்து கப்பலில் வந்து இறங்குறாங்க போர்த்துகீய படைகள். கப்பலில் வந்து இறங்கி நல்லூரை நோக்கி, அதாவது இந்த இடம் நல்லூரை நோக்கி வந்து போர்த்துகீய படைகள் வந்து ஆக்ரோஷமாக தாக்க வருது. அதாவது எங்களுடைய சங்கிலிய மன்னன் படைகளுக்கு எதிராக, யாழ்ப்பாணத்தினுடைய மன்னன் படைக்கு எதிராக ஒரு போர் தாக்க வர்றாங்க. தாக்க வரைக்குள்ள அந்த யுத்தத்தில், அந்த போரில் வந்து எங்களுடைய சங்கிலிய மன்னன் படைகள் வந்து, சங்கிலிய மன்னன் வந்து
அடித்து ஓட விடுறார். இவங்க இயலாமல் திரும்ப கொழும்புத்துறையிலேருந்து திரும்ப கோவாக்கு, இந்தியாவில் உள்ள கோவாக்கு வந்து திருப்பி போகிறாங்க. அப்போ வந்து அவங்களால இயலாமல் போயிட்டு எங்களுடைய சங்கிலிய மன்னனுடைய படைகளை வீழ்த்த இயலாமல் போனதால் வந்து திரும்ப போகிறாங்க. அப்படியே அவங்க விடையில சும்மா 3 போர் நடக்குது. முதலாவதுல வந்து எங்களுடைய சங்கிலிய மன்னன் வெற்றி பெறுறார். அடுத்ததாக வந்து திரும்ப போருக்கு வந்து போர்த்துகேய படைகள் வந்து ஆயத்தமாகி கொண்டிருக்காங்க. ஒரு முதலாவது போர் முடிஞ்சது. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய சங்கிலியன் மன்னன் வந்து வெல்றார். வடிவாக புரிஞ்சு கொள்ளணும், சங்கிலியன் மன்னன் வேறு, 2ஆம் சங்கிலிய மன்னன் வேறு. இப்போ வந்து நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சங்கிலிய மன்னனுக்கு எதிரான சங்கிலிய மன்னன் தான் இப்போ இந்த போரெல்லாம் நடத்தி கொண்டிருக்கார். 2ஆம் சங்கிலிய மன்னன் கிடையாது. இவர் வந்து எங்களுடைய 2ஆம் சங்கிலியன் மன்னனுக்கு முதலாவது ஆழ்ந்த மன்னன். அதே தான் எங்களுடைய மன்னன் சும்மா விடையில அவங்களுக்கு எதிரான அதே தான் ஒரு மதம் பரப்ப விடாமல் அவருடைய கப்பல்களை முடக்கிறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து எங்களுடைய மன்னன் ஈடுபட்டு கொண்டிருக்க. திரும்ப வந்து இன்னும் பல பட பலத்தோடு வந்து போர்த்துகீயர் வந்து அதே கொழும்புத்துறையில் வந்து இறங்குறாங்க. திரும்பவும் அதை விட பல மடங்கு பலத்தோடு வந்து நல்லூரை நோக்கி வராங்க படையெடுத்து கொண்டு. ஸோ இந்த தடவை எங்களுடைய சங்கிலிய மன்னனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தடவை ஈடு கொடுக்கலாம் போயிட்டு, போர்த்துகேய மன்னனோட ஈடு கொடுக்கலாம் போயிட்டு, ஸோ ஒரு மாதிரி தப்பி வன்னிக்கு ஓடிட்டார். வன்னிக்கு ஓடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன, இவங்கள் போர்த்துகேயர் யாழ்ப்பாணத்தை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவங்களுடைய அதே விளையாட்டுகள், மதங்கள் பரப்புறது, அதிக வரிகள் வசூலிக்கிறது, அந்த மாதிரியான வேலைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. அப்போ அதெல்லாம் தாங்க முடியாமல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து அவங்களுக்கு எதிராக போர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது போர்த்துகேய படைகளை வந்து வெட்ட வலிக்கிட்டாங்க வாழட்டு. ஸோ வெட்ட வலிக்கிட்டு அந்த கலவரத்தில் போர் நடந்து கொண்டிருக்க நம்ம வன்னியில் இருக்கிற மன்னனும் வந்து அதே 12,000 வீரர்கள், அன்னைக்கு 12,000 படை வீரர்களோட வந்து திரும்ப போர்த்துகேய படைகளை வீழ்த்தி அவங்கள திரும்ப ஓட வைக்கிறாங்க. திரும்ப யாழ்ப்பாணத்தை பிடிச்சிட்டாங்க. யாராவது 2வது யுத்தத்தில் திரும்ப யாழ்ப்பாணத்தை எங்களுடைய சங்கிலிய மன்னன் பிடிச்சு ஆழ்ந்து கொண்டிருக்கார். அந்த காலகட்ட பகுதிகள், அவருடைய காலகட்டத்தை போர் முடிஞ்சு கொஞ்ச காலப்பட்ட அவர் தான் இந்த யாழ்ப்பாணத்தை மன்னனை ஆழ்ந்து கொண்டிருக்க. அந்த போர் முடிஞ்ச கொஞ்சம் காலகட்டங்கள்லேயே வந்து வருத்தத்தால் வந்து இறந்து போடுறார் எங்களுடைய சங்கிலிய மன்னன். இதுக்கு பிறகுதான் வந்து பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கள், இதால் போயிட்டு அந்த சந்தியில் நல்லூர் கோயிலுக்கு போன அந்த சந்தியில் நான் அந்த வீடியோ போடுறேன். வால் இந்தியப்படி ஒரு சிலை ஒன்று வச்சுருப்பாங்க. அவர் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் 2ஆம் சங்கிலிய மன்னன். அதாவது இந்த கோட்டைக்குள்ளே வாழ்ந்ததுன்னு சொல்லி வரலாறு சொல்லுது. இந்த கோட்டையில் வாழ்ந்த 2ஆம் சங்கிலிய மன்னன். அவருடைய சங்கிலிய மன்னன் இறப்புக்கு பிறகு இவர் ஆட்சியை கைப்பற்றார். ஸோ இவரும் அதே போல் அவற்ற நடவடிக்கைகள்லேயே அவற்ற பாணியிலேயே போர்த்துகேயருக்கு எதிராகவே அவற்றை இவங்க மீட்டிங் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த போர்த்துகேயரும் 2ஆம் சங்கிலிய மன்னனும் அவங்க சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இந்த மாதிரி தான், இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லி அதை இவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அதே போல் போர்த்துகேய தளபதிகள் இது சரி வராது, இவனை அடித்து பிடிக்கத்தான் சரி ரெண்டு திரும்ப 3வது ஒரு யுத்தம், ஒரு போர் நடக்குது. அதே போல் கொழும்புத்துறையில் வந்திறங்கி நல்லூரை நோக்கி படையெடுத்து வராங்க. அதுவும் 2 தடவை யுத்தம் செஞ்சவங்க 3வது தடவை செய்யக்குள்ள இப்படி இறங்கியிருப்பாங்க. ரொம்பவும் ஒரு என்ன சொல்கிறது, சரியான ஒரு படபலத்தோடு வந்து இறங்குறாங்க. ஆனால் எங்களுடைய படபலம் என்ன, அதே போல் தான் எப்போ எப்படி இருந்திருக்குமோ அப்படியே தான் இருந்திருக்கும். ஆனால் வந்து சங்கிலிய மன்னன் இல்லை, இது 2ஆம் சங்கிலிய மன்னனுக்கு எதிராக நடக்குது. இந்த போரில் 2ஆம் சங்கிலிய மன்னன் இப்படி வர்றார்.
அதாவது போர்த்துகீயர் வந்து யாழ்ப்பாணப்படையை வீழ்த்தி வெற்றி பெறாங்க. எங்களுடைய 2ஆம் சங்கிலிய மன்னனும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு கோவாக்கு கொண்டு போய் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டது. அவர் மட்டுமில்லை, அவருடைய குடும்பத்தை மொத்தமாக வந்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படப்பட்டிருக்கிறது சொல்லி வரலாறு சொல்லுது. ஓகே, இது வரலாறு நாங்கள் பார்த்துருக்கோம். எங்களுடைய தமிழ் மன்னன், அதாவது யாழ்ப்பாணத்தில் இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த மன்னற்ற வரலாறு. எப்படியோலாம் வாழ்ந்தவங்க. பட் இப்போ இந்த இடத்தை நீங்கள் பாடலை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சுத்தம் இல்லாமல், ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல், பியற்றின்னுகளும் குப்பையும் நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் எங்களுடைய வரலாற்று சின்னத்தை இந்த அரசாங்கத்தை தான் சொல்லணும் எப்படி வச்சிருக்கோன்னு சொல்லி. யாழ்ப்பாணத்தை வச்சிருக்காங்க சொல்லி பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு வெள்ளக்காரன்ற வரலாறாக இருந்தா, ஒரு வெள்ளக்காரன்ற நாட்டில் இருந்தா இதெல்லாம் எப்படி இருக்கும். ஆனால் இங்கே எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து இங்கே எங்களோட பொடியலும் அப்படித்தான். இப்படி வச்சிருக்காங்க. எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுரங்கப்பாதை மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இது சுரங்கப்பாதையாக என்னையோ தெரியாது. பின்பக்கம் இது பெண்ணுக்கு இது ஒரு குளியல் குளமாக இருக்கலாம், சின்ன குளியல் தொட்டியாக இருக்கலாம், இல்லாட்டி இது ஒரு சுரங்க பாதையாக இருக்கலாம். பட் இப்போ குப்பையெல்லாம் போட்டு இப்படி மூடி வச்சுருக்காங்க. அடுத்தது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு வந்து எங்களுடைய அரசாங்கத்துக்கு டைம் இல்லை போல். ஓகே, ஆனால் அரசாங்கத்தை விடுங்க, எங்களுடைய தமிழ் மக்கள் நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். என்னென்னு சொன்னால், நாங்கள் இதை பாதுகாப்போம். அதை விட எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இதை நாங்கள் கூட்டிக் கொண்டு காட்டணும். இது என்ன இடம்ன்றதை சொல்லிக் கொடுக்கணும். இது எப்பேற்பட்ட மன்னன் வாழ்ந்த இடம்ன்றதை சொல்லிக் கொடுக்கணும். அதாவது நாங்கள் தமிழர் எப்படி என்ன வாழ்ந்தாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டே நாங்கள். அதாவது இப்போ எங்களுடைய பொடிகள், அதாவது யாழ்ப்பாணத்தில் நான் இருக்கிற எங்கள் பொடியில் ஓகே, அவங்க வந்து சரியான கட்டிக்காரர். ஆனால் இப்போ அந்த வெளிநாட்டில் இருக்கிற பொடிகளுக்கு வந்து தமிழை பேச தெரியல. ஏன்னா தமிழை பேச தெரியல. அவங்களெல்லாம் வந்து இந்த பள்ளியை பார்த்தும் பூச்சியை பார்த்தும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது வெக்கேஷனுக்கு இங்கே வந்தால் அவங்களோட அம்மாக்கு கேட்பாங்க, வந்து வாங்க யாழ்ப்பாணம் போக சொல்கிறாங்க. வந்து எப்படின்னு சொன்னால், இல்லை நான் யாழ்ப்பாணத்துக்கு வரையில இங்கே பள்ளி நிற்குது, பூச்சி நிற்குது. அவங்களுக்கு தமிழும் தெரியலை, தமிழர்ன்ற ஆரண்டும் தெரியலை. டேய், நாங்களெல்லாம் ஆரண்டு வந்து கொஞ்சமாச்சு கூகுளில் தேடி படிங்கடா. பள்ளிக்கும் பூச்சிக்கும் பார்த்து பயப்படுற இனம் இல்லைடா, நாங்களெல்லாம் புலிகள். கொஞ்சம் தேடுங்கோ எப்படி இருக்கணும்னு சொல்லி. எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர், நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ இங்கே வந்து அவங்க அது வளர்க்க தெரியலை. எங்களோட அம்மா அப்பாக்களுக்கு இப்படி அவங்கள வளர்க்கணும்னு தெரியலை. இல்லாட்டி அவங்க இப்படித்தான் அந்த நாட்டு சுச்சுவேஷனுக்கு அப்படித்தான் வளர இயலுமோ இன்னும் தெரியலை. இருந்தாலும் ரத்தம் இருக்குது தானே, எங்களோட தமிழ் உணர்வுன்றது உள்ளுக்கு இருக்குன்னு தானே. அதால் வந்து கொஞ்சம் தமிழை சொல்லி கொடுங்கோ, யாழ்ப்பாணத்தை கூட்டி கொண்டு வாங்கோ, பள்ளியை பூச்சியை விடுங்கோ, அதெல்லாம் இருக்குன்னு தான். பள்ளி பூச்சி இருக்கும், அதான் ஒரு இயற்கை. அது வந்து அப்படி அதோடு சேர்ந்து வாழ்கிறது தான் வந்து இயற்கை. அங்கே எங்களோட நாட்டில் வந்து இதெல்லாம் வாழ்கிறதுக்கு வந்து தகுதி இருக்கும். உங்களோட நாட்டில் அதெல்லாம் இல்லாட்டி நாங்கள் ஒன்றும் செய்யலாது. ஸோ அதோட ஒன்றிச்சு இணைந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ கொண்டு காட்டுங்கோ, வரலாறை சொல்லி கொடுங்கோ, கூகுளில் எடுத்து படியுங்கோ. படித்து நாங்கள் அது தலைவர் சொல்கிறது நான் திரும்பவும் சொல்கிறேன், வரலாற்றை படிக்காமல் வரலாறு படைக்க முடியாது. நீங்கள் தலைவர்கிட்ட கொடியை பிடிச்சி கொண்டு அங்கே நிற்கிறது விஷயம் இல்லை. வரலாற்றை படிங்கோ, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கோ, அதுதான் முக்கியம். நன்றி, வணக்கம்.